வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலில் வச்சு என்ட்ரி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே எக்ஸிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டோட ஸ்டார்டிங் எண்டிங் அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்டில் போய்ட்டு நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதோட செட்டிங்ஸில் போய்ட்டு இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது, நமக்கு எவ்வளோலாம் தேவை, குறிப்பிட்டது மட்டும் தான் தேவை. ஸோ 0 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.5 அதுக்கப்புறம் 0.618 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 1.618. ஸோ இந்த ஒரு 4 லெவல் மட்டும் நமக்கு போதும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் கஸ்டமைசேஷன், இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஈவன் அந்த லெவல்ஸ் கூடவே நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். என்னோடய ட்ரேட் செட்டப்புக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு, அதனால. ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கான கன்வீனியன்ட்டான லெவலை. ஓகேங்களா? ஒவ்வொருத்தையும் 0.5 கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நான் அதை ஃபஸ்ட் டார்கெட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அதை டார்கெட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், தீஸ் ஆர் ஆல் த டார்கெட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது எங்கே போகும், இப்போ நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்டில் என்ட்ரி கொடுக்குறேன். அடுத்து எங்கே போகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த நம்ம டூலை என்லார்ஜ் பண்ணி இழுக்கும்போது நமக்கான லெவல்ஸ் தெளிவாக கிடைக்கும். வித் பார்த்திங்கன்னா என்னென்ன லெவல்ஸ். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் லெவலாக 50%, செகண்ட் லெவலாக 61% வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரெண்டு லெவலையுமே ஒரே டைமில் ஹிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான தேர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 100%, அதுக்கப்புறம் 1.61.8. ஓகேங்களா? அதாவது 150% கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்லோப்பிலிருந்து போகக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 150%. ஓகேங்களா? அந்த ரன்னோட 150%. இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி எண்டாவது பார்த்திங்களா, அது 100%னா ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து அந்த 100%. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கும் சேம் தான் மக்களே. ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து ட்ரெண்டோட எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட லெவல்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லெவல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வச்சு கன்ஃபார்மாக நம்ம எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் டூல். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்லிக்கிறேன், ஃபிபனாச்சி டூல்ஸை பார்த்திங்கன்னா நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதையும் உங்களுக்கான ஒரு இண்டிகேட்டர் மாதிரியோ, ஒரு இண்டிகேட்டர் எப்படி இந்த இடத்துல வந்ததுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரியே தான் நீங்கள் ஃபிபனாச்சி டூலையும் இதை யூஸ் பண்ணி இதோட லெவல்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்ஃபார்ம் எப்போ பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு சில ட்ரேடிங் மெத்தட்ஸ் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கிரிட்டேரியாவை சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஃபிபனாச்சி டூலில் எடுத்ததும் அதுவும் எல்லாமே ஒரே இடத்துல ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆர் எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அங்கே பாருங்கள் 100% ஹிட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ நமக்கான 100% ஃபஸ்ட்டு இதுலேயே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 minute வச்சு தெளிவாக காட்டுற பாருங்க. ஓகே ஓகே ஸோ பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு அந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ட்ரெண்டோட எண்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் அதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக 100% ஹிட் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக அந்த 100%ல வெளியே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா நமக்கு மேஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ மேஜர்லேயே பார்த்திங்கன்னா அந்த 60%லாம் நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அன்றைக்கி இந்த டேவுக்கோட இதில் எடுத்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரெண்டோட ஹை. ஓகேங்களா? ட்ரெண்டோட ஸ்டார்டிங், ட்ரெண்டோட லோ, அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். அங்கே பாருங்கள் அந்த 160% கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஒரு டூலாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எடுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜோன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த லைன் வருது பார்த்திங்களா, இது எல்லாமே ஒரு சப்போர்ட் லைனாவோ, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாவோ, இல்லாட்டி ஒரு சப்போர்ட் ஜோனாவோ, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவோ பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிற வார்த்தை மட்டும் ஒரு டைம் நல்லா வருது, மெஜாரிட்டி ஒரு ஃப்ளோவில் போய்ட்டு இருக்கும்போது மட்டும் வாயில் நுழைய மாட்டேங்குது. அதனால் மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டோட பாயிண்ட்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 125 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா இந்த 0லேருந்து அளந்து பார்ப்போம். 100%க்கு எவ்வளோ இருக்குன்னா சேம் அதே 125 தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரெண்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அமையும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற வரைக்கும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அது ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நம்ம அந்த 100% ப்ரைட் பண்ணுறதா இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னவெல்லாம் க்ரைட்டீரியா எடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம். என்ட்ரிக்கு வந்து நமக்கு தெரியும் என்னென்னவெல்லாம் பண்ணுறது. இது எக்ஸிட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் சார்ட்டோட ஓகேங்களா சப்போர்ட் லைன்ஸ், ரெசிஸ்டன்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் இதில் தெளிவாக 100% காட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ முன்னாடி கூட காட்டல. ஏன்னா வந்து அது ப்ரீவியஸ் டேவோட ஒரு கன்டினியூட்டியில் நான் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த டேவோட ஓகேங்களா ஐ மீன் 10ஆம் தேதியோட அன்னைக்கு லோவோட வச்சு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது 100% கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸில் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வருது. அதாவது அந்த 100%-ஐ பிரேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஏதாவது டச் எடுத்துருக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு டச்சு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கடாது இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளூ கலர் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, க்ரீன், பிங்க், ஓகே, லைட் பிங்க் கூட ஓகே தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டச்சு, அடுத்து ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துருக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு அங்கே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இதை டச் எடுத்துருக்கு கரெக்டாகவே. பட் ஆனால் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணி வெளியே வந்துருச்சு. ஆனால் பிரேக் டவுன் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 100% ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுமா வேண்டாமா, அதாவது 160%க்கு நம்ம ஹோல்ட் பண்ணுமா வேண்டாமாங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு தெளிவாக காட்டணும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 105 தானே? எஸ், 105 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நான் வந்து நெஃப்டியில். ஓகேங்களா? ஸோ நெஃப்டியில் 105 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மணி ஆப்ஷன் எடுத்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 பாயிண்ட் பக்கமாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். 25 × 70 போட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1500 மேலே வந்திருக்கும் அமௌண்ட்டு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை செட்டப் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லைனை வச்சு நம்ம வரையணும்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள் எங்கே டச் எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு ஜோனாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஓகே 5 மினிட் சார்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே 5 மினிட் சார்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஜோனாக இன்னும் ஓகேங்களா? ஸோ ஐ மீன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜோனாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு சப்போர்ட் லைனும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எங்கடாது ஓகே இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? தெளிவான ஒரு இது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதை டச் எடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் ஜோன்ஸ், அதாவது முன்னாடி வந்து சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆனது இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனோட ஒரு டச்சு, கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனோட ஒரு டச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கான கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடோட குவாலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நமக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது அந்த ட்ரேடோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேஷியோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் அதில் சப்போர்ட் லைன் வரைஞ்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனில் இருந்துட்டு அங்கே பாருங்கள் எங்கே டச் எடுத்துருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு தெளிவாக? ஸோ அந்த நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு அந்த ஃபிபனாச்சியில் வரக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் லைன், ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைனாவோ ரெசிஸ்டன்ஸ் லைனாவோ ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு தெளிவாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லைன்ஸில் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அந்த இடத்துல கேண்டில்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வெறும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸோட ஜோன்ஸ் அந்த லைன் மட்டும்தான் இருக்கும். ஐ மீன் ஃபிபனாச்சியோட லைன் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வச்சு ஒரு லைனை ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ண வியூவில், அதாவது 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணும்போது அங்கே 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு இல்லாட்டி 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக இருங்க. ஓகே, கரெக்டாக ஓகே, இல்லை டச் எடுக்கல.
1 minute வைஸ் ஓகே கரெக்டாக போடு ஓகே ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல டச் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு இன்னும் கன்டினியூ ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை கன்டினியூ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா. அதாவது என்கல்ஃபிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் வச்சு நீங்கள் உங்களோட ட்ரெண்ட் ரிவர்சல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரெண்டோட எண்டு இதோட முடிஞ்சிருச்சு, நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரேடோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே எதுக்குன்னா வந்து உங்களோட ட்ரேட் அக்யூரசியை இன்ட்ராடேயில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேடில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்த இந்த ட்ரெண்ட் லைன் ஜோன்ஸ் ஃபிபனாச்சி ஜோன்ஸும் இதுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ எல்லாமே தெளிவாக ஓரளவுக்கு ஓகேங்களா. ஸோ 90% வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும், உங்களோட ஃபிபனாச்சி ஜோன்ஸில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.